வணக்கம் டிஎன்பிசி படிஸ். நம்ம வந்து குரூப் 4ல் முக்கியமான ஃபேக்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே சிந்துவெளி நாகரிகத்தில் எல்லா முக்கியமான ஃபேக்ட்ஸுமே லாஸ்ட் 3 வீடியோஸில் கவர் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த மக்களோட வணிக முறை எப்படி இருந்து, வணிகம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். இவங்க வணிகம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ரொம்பவே துல்லியமான தரமான எடைகள், அப்புறமா வந்து அளவீடுகள் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்துருக்கோம். எடைகள் அப்படின்னும் போது என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, கனசதுரமான சர்ட் எடைகள் அப்படின்னா இதோ இந்த மாதிரி கியூபிக்கல் சர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து தராசு தட்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது காப்பர் செம்பில் வந்து தராசு தட்டுகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கியூபிக்கல் சர்ட்ஸ் அப்படின்னும் போது எந்த முறை பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஈரடிமான எண் முறை, அதாவது பைனரி சிஸ்டம். அந்த காலத்துலேயே அவங்களுக்கு பைனரி சிஸ்டம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. இது என்ன அப்படின்னா எடைகள் இருக்கு இல்லையா, எடைகளோட விகிதம் ரேஷியோ வந்து 1:2:4:8:16 அப்படின்னு ரெண்டு மடங்காக வந்து அதிகரிச்சுட்டே போகும். ஸோ அந்த விகிதத்தில் அவங்க எடைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுதான் ஈரடிமான எண்முறை அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த அளவீடுகள், ஸ்கேல், அளவுகோல்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட ரொம்ப துல்லியமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா, குஜராத்தில் லோத்தல் அப்படின்ற இடத்துல யானை தந்தத்தினால செய்யப்பட்ட ஒரு அளவுகோல், அதோட மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1704 மில்லிமீட்டர். இந்த அளவுக்கு ஒரு சிறிய அளவீடை கூட வந்து அவங்க ஒரு அளவுகோல் வச்சு மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி துல்லியமாக அவங்களோட எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான முறை இருந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்து இவங்க வந்து வணிகம் பண்ணாங்க. எந்த இடத்துலலாம் வணிகம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து வடமேற்கில் தான் வந்து நம்ம சிந்துவெளி நாகரத்தோட பகுதிகள் இருந்திருக்கு. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அந்த இடத்துலலாம் பார்த்தோம். ஸோ அதுக்கு மேற்கு பகுதி வெஸ்டர்ன் சைடில் என்னென்னலாம் இருந்துச்சு, ஈரான், ஈராக், சிரியா, மெசபடோமியா இந்த பகுதிகள்லாம் இருக்குது. ஸோ அங்கே தான் வணிகம் செஞ்சதாக வந்து சொல்லப்படுது. ஸோ இதுக்கான சான்றுகள், ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது சிந்துவெளி நாகரிக மக்கள் வணிகத்துக்காக பயன்படுத்தின வந்து அந்த முத்திரைகள், சீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இந்த ஈரான், ஈராக், ஓமன், பஹ்ரைன் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மெசபடோமியாவில் வந்து கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. கியூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன், கியூனிஃபார்ம் ஆவணம். அதில் வந்து மெசபடோமியாவும் சிந்துவெளி நாகரிகமும் வந்து வணிகம் செஞ்சதாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே இன்ஸ்கிரிப்ஷன், அதே ஆவணத்தில் வந்து மெலுஹா அப்படின்ற ஒரு இடத்த பற்றியும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெலுஹா அப்படின்னா என்னென்னா, மெலுஹா எந்த இடத்தை சேர்ந்த பகுதி அப்படின்னா சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கிற ஒரு பகுதி தான் இந்த என்னது மெலுஹா. இந்த இடத்த பற்றி அந்த ஊரோட ஆவணத்தில், கியூனிஃபார்ம் அப்படின்ற ஆவணத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அது இல்லாமல் இந்த ஊரில் அந்த சுமேரியா அப்படின்ற பகுதியில் அக்காடியன் பேரரசு, அதை சார்ந்த ஒரு அரசர் நரம்சின் அப்படின்னு ஒரு அரசர் இருந்திருக்காரு. அவர் வந்து இந்த மெலுஹாவில் வந்து அவருக்கான ஜுவல்லரி, ஆபரணங்களை வந்து பர்ச்சேஸ் வாங்கினதாக வந்து அவரோட இதில் எப்பிக்கில் சொல்லப்பட்டிருக்கு. அவரை பற்றி புகழ் பாடுறாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல இதை பற்றி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெசபடோமியா, இந்த சிரியா இந்த சைட்லலாம் வந்து அவங்க வணிகம் செய்யும்போது உருளை வடிவ முத்திரைகள், சீல்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சீல்ஸ் வந்து நம்ம சிந்துவெளி நாகரிகத்தில் கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஆதாரங்களை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம், இவங்க இந்த மேற்கத்திய நாடுகளான சிரியா, ஈரான், ஈராக், ஓமன், பஹ்ரைன் இங்கெல்லாம் வந்து வணிகம் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம குஜராத்தில் லோத்தல் அப்படின்ற பகுதியில் என்ன பார்த்துருக்கோம், டாக் யார்ட், கப்பல் கட்டும் தளம் இருந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது என்னது, இதெல்லாம் வச்சு தான் வந்து இவங்க வணிகம் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க இந்த சிந்துவெளி மக்கள் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்து இவங்களோட சமய வழிபாடு இதெல்லாம் எப்படி இருந்தது, தெய்வ வழிபாடெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா குறிப்பாக யாரையும் வந்து கும்பிட்டதாக வந்து சொல்லலை, இயற்கை வழிபாடு நிறையா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, த பீப்புள் ட்ரீ சொல்லுவாங்க, அரச மர வழிபாடு, அந்த மாதிரி இயற்கை வடிவங்களை வந்து அவங்க நிறையா கும்பிட்டுருக்காங்க. அது மாதிரி பெண் தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது சுடுமண்ணில் செய்யப்பட்ட பெண் சிலை வடிவங்கள், உருவங்கள்லாம் வந்து பொம்மைகள்லாம் வந்து கிடச்சிருக்கு. அது பார்க்கும்போது மதர் காடஸ், அதாவது பெண் தெய்வ வழிபாடு இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. அதே மாதிரி ஆண் தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது பசுபதி அப்படின்ற ஒரு உருவத்தை பற்றி சொல்கிறாங்க. புரோட்டோ சிவானா என்ன, இப்போ நம்ம சிவபெருமானது பார்க்குறோம் இல்லையா, இந்த உருவத்துக்கு ஒரு முந்தைய உருவம், அதுதான் வந்து புரோட்டோ சிவா. அதை தான் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன பேரில் சொல்கிறாங்கன்னா பசுபதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த உருவம் எப்படி இருந்தது அப்படின்னு கூட நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த உருவம்னா இது ஒரு யோகா ஆசனம் செய்கிற மாதிரியான ஒரு பொசிஷனில் இந்த காட் இருக்காங்க.
இவங்களுக்கு வந்து 3 தலைகள் 2 கொம்புகள் கொண்ட ஒரு உருவம். அதை சுற்றி என்னென்ன அனிமல்ஸ் இருந்ததுன்னு கூட கொஷனில் கேட்டிருக்காங்க. ஒரு சைடு வந்து யானை புலி, இன்னொரு சைடு வந்து காண்டாமிருகம் ரைனோசரஸும் பஃபலோ எருமை மாடும் அந்த மாதிரி இருந்திருக்கு. கீழ்ப்பகுதியில் காலுக்கு அடியில் வந்து 2 மான்கள் இருக்கிற மாதிரியான உருவம். இதை தான் வந்து பசுபதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் தான் வந்து ஆண் தெய்வ வழிபாடாக இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இவரோட உருவம் கூட இவங்க வணிகத்துக்கு உபயோகப்படுத்தின நிறையா முத்திரைகளில் இந்த பசுபதியோட உருவம் வந்து நிறையா முத்திரைகளில் நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், நிறைய நம்ம என்ன பார்த்துருக்கோம் லாஸ்ட் கிளாஸில், காளிபங்கன். இங்கே என்ன பார்த்துருக்கோம், ஃபயர் ஆல்டார்ஸ், அதாவது நெருப்பு குண்டங்கள். சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, நிறையா நெருப்பு குண்டங்கள் வச்சு நிறையா வழிபாடு யாகங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நெருப்பு குண்டங்கள் நிறையா எந்த இடத்துல பார்க்குறோம், காளிபங்கன் அப்படின்ற இடத்துல பார்க்குறோம். அது இல்லாமல் நடைமுறை வழக்கங்கள் பழக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அப்புறம் சத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த முறை இவங்க ஃபாலோ பண்ணாங்களான்னு கேட்டால் கிடையாது. சத்தி அந்த மாதிரி முறையெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணல. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இவங்களோட எழுத்து முறை அதை பற்றின முக்கியமான ஃபேக்ட்ஸ், எதனால் இந்த சிந்துவெளி நாகரிகம் வந்து வீழ்ச்சி அடைய தொடங்குச்சு அப்படின்ற ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபேக்ட்ஸை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.